தியேட்டர்ல வெற்றிகரமா ஒரு படம் ஒண்ணு ஓடிக்கிருக்கு. இன்னொரு படம் தான் அரியான். இது விஷ்ணு விஷால் ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. நம்ம செல்வராகவன் வில்லனா நடிச்சிருப்பாப்புல. படத்தோட ஸ்டார்ட்டிங்லே செல்வராகவன் வேற லெவல்ல ஒரு செய்கை ஒண்ணு பண்ணியிருப்பாப்புல கைஸ். நம்ம ராட்சசன் மாரி இருக்காது. ஆனா ஓரளவுக்கு அந்த ராட்சசன் மாரி ஒத்து போற அளவுக்கு இதுல அந்த த்ரில்லிங்க இதுல இந்த படத்துல போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஒரு படத்தோட கதை என்னன்னா, நம்ம சாரதா அவங்க இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோயினியா இருப்பாங்க. ஹீரோயினி வந்து நம்ம சாரதா வந்து ஒரு பக்கத்துல வந்து ஒரு இன்டர்வியூ ஷோ ஒண்ணு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு செலிபிரிட்டிய வச்சு ஒரு இன்டர்வியூ ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரல் ஒண்ணு கேட்குது. அங்க பார்த்தா நம்ம செல்வராகவன் உட்காந்துருப்பாப்புல. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த லைவ் ஷோ நடக்கும். அந்த லைவ் ஷோலயே துப்பாக்கி எடுத்து நம்ம அந்த செலிபிரிட்டி வந்து சுட்டுறாப்புல. சுட்டதுக்கப்புறம் யாரு எவருன்னு ஒரு பார்த்து சொல்றாப்புல. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, நான் இந்த மாரி ஒரு 5 கொலை பண்ண போறேன். ஆனா, அந்த 5 கொலையும் நான் செத்ததுக்கு அப்புறம் தான் பண்ண போறேன்னு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வைக்கிறான். அந்த ட்விஸ்ட்ட பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் தோணும். எப்படி திமிங்கலாம் செத்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கொல்ல முடியும்? நமக்கு ஒரு யோசனை ஒண்ணு தோணும். ஏன்னா, செத்ததுக்கு அப்புறம் யார் மூலியமாச்சும் கொல்ல போறாப்ல அப்படின்னு நமக்கே தெரியாது. இல்ல ஆளு வச்சு கொல்ல போறாங்களா? அப்படின்னு நமக்கே ஏகப்பட்ட யோசனை வரும். ஆனா, நம்ம செல்வராகவன் செத்ததுக்கு அப்புறம் அவரே கொலை பண்றாப்ல. அத பார்க்கும்போது நமக்கு இந்த கதை எப்படிலாம் கொண்டு போறாங்க. அத பார்க்கும்போது செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம செல்வராகவனு படத்தோட ஸ்டார்ட்டிங் ஒரு 1/2 மணி நேரத்திலே செத்துருவாப்புல. செத்தது அப்புறம் இந்த ஒரு 5 கொலை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல செத்துருவாப்புல. செத்தது அப்புறம் செல்வராகவன் ஒரு படத்துல சொல்லிடுறாப்புல, இந்த 5 கொலைய நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸார்ல இருந்து எல்லாருக்கும் அதிர்ச்சியா வருது. அதிர்ச்சியா வரும்போது எப்படி திடீர்னு பார்த்தா செல்வராகவன் சொன்ன மாரி மொத கொலை ஒண்ணு பண்ணிடுறாப்புல. இதுக்கு இன்சார்ஜா நம்ம விஷ்ணு விஷால் வராப்புல. சீரியல் கில்லர்லாம் உடனே கண்டுபிடிச்சு அந்த கேஸெல்லாம் க்ளோஸ் பண்ற மாரி நம்ம விஷ்ணு விஷால் இந்த இந்த ஒரு நம்ம செல்வராயன் கேஸ்ல வந்து இந்த கேஸ்ல வந்து அவர் எடுத்து நடத்துறாப்புல. எடுத்து நடத்தும்போது தான் தெரியுது, செல்வராயன் வந்து 5 பேத்த கொல்ல போறாப்புல. அந்த 5 பேத்தையும் நம்ம ஹீரோ காப்பாத்தவே முடியாது. ஆனா வேற லெவல்ல செய்யலாம் நம்ம செல்வராயன் பண்ணியிருக்காப்புல. இது எதனால பண்ணாப்புல, ஏன் பண்ணாப்புலன்னு ஒரு பக்கத்துல போகும்போது, கொலை பண்ற ஆளுகள்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய அரசியல்வாதியோ, ரவுடி அப்படிலாம் கிடையாது. எல்லாமே பாவப்பட்ட ஜென்மங்கள தான் போட்டு கொல்றாப்புல. ரொம்ப ஹேண்டிகேப்ல இருந்து எல்லாருமே இப்ப சோகமா இருக்கிற ஆளுகள தேடி அப்பாவி ஒரு 5 பேத்த கொல்றாப்புல. எதுனால கொல்றாப்புல? ஏன் கொல்றாப்புல? இதே அந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. இந்த ஒரு படத்தோட கதைய நம்ம பார்க்க இது செல்வராகவன் தாங்க மெயின். படம் ஆரம்பிச்ச ஒரு 10 நிமிஷத்துல நம்ம செல்வராகவன் இதுல வேற லெவல்ல சேவ் பண்ணிடுறாப்புல. செல்வராகவன் சீரியல் கில்லரா இருப்பாரா? இல்ல இதுக்கு வேற யாராச்சும் மூலக்காரங்களா யாராச்சும் இருக்காங்களா? அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்துல தோணும். ஏன்னா செத்தது அப்புறம் எப்படிப்பா கொல்ல முடியும்? அப்படின்னு நமக்கு அதுல ஏகப்பட்ட யோசனை வரும். ஆனா போலீஸார்ல இருந்து எல்லாருமே எப்படி இதெல்லாம் பண்ண போறான்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட பேர் யோசிக்கிற அளவுக்கு ஆனா நம்ம செல்வராகவன் அதுல வேற லெவல்ல எப்படி புத்திசாலியான செயல்கள்லாம் செஞ்சு அது எல்லாத்தையும் கொல்றாப்புல. அத பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம செல்வராகவன் ஆக்டிங்க கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். வேற லெவல்ல மிரட்டி விட்டு ஒரு சைக்கோ கொலையாளி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்துல காமிச்சிருக்காப்புல. கிட்டத்தட்ட அவர் சீன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் சீன் வரும். மித்ததெல்லாம் டிவில நடிக்கிற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது அவர் ஆக்டிங் வந்து எல்லாமே வேற லெவல்ல தரமா குடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியா நம்ம சாரதா, அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோயினியா மனாஷா அப்படின்னு இன்னொரு ஆக்டர் ஒண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்க ஆக்டிங்ல வந்து 2 பேரும் ஆக்டிங் பார்க்கும்போது ஓரளவு ஓகே மாரி தான் இருக்கு. மித்தபடி இதுல கருணாகரன்லாம் நடிச்சிருப்பாங்க. கருணாகரன் ஆக்டிங்லாம் இதுல கருணாகரனுக்கு எல்லா படத்துக்கும் முக்கியத்துவம் குடுத்துருப்பாங்க. ஆனா இந்த ஒரு படத்துல ஏன் முக்கியத்துவமே குடுக்கல அப்படின்னு நமக்கு ஒரு படத்துல தோணுச்சு. வேற லெவல்ல காமெடி செய்கைலாம் பண்ணாப்புல. ஆனா இந்த படத்துல காமெடி எதுவுமே இல்ல. இதுல நம்ம ஏன்னா இதுல கருணாகரன் தான் காமெடி எல்லாம் பண்ணுவாப்புலன்னு பார்த்தா, இதுல கருணாகரனே காமெடிலாம் இல்லாம ஒரு சீரியஸ் கேரக்டரா போட்டு வச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறது ஓரளவுக்கு ரசிக்க முடியாதாங்க இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்த ஒரு போலீஸ் ஆஃபீசரா வேற லெவல்ல ஒரு செய்கை பண்ணியிருக்காப்புல. நம்ம விஷ்ணு விஷால் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு மெயினா ஹீரோவா பண்ணியிருப்பாப்புல. அவருக்கே ஒரு பக்கத்துல தோணும். இது எதனால இப்படி பண்றாப்புல? ஏன் பண்றாப்புலன்னு ஒரு பக்கத்துல அவரே எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த செல்வராகவன கொலை பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்தொடர்ற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்துல ரசிக்க முடியாத இருந்துச்சு. ஆனா விஷ்ணு விஷால் ஆக்டிங் ஒரு போலீஸ் ஆஃபீசரா வேற லெவல்ல நடிச்சிருப்பாப்புல. ஆனா அவருக்கு குறைன்னு பட்டது என்னன்னா, ஏதோ நம்ம அவர் ஃபேஸ வந்து பார்க்கும்போது உன்னிப்பா பார்க்கும்போது அவர் ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதோ பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்துல தோணும். ஏன்னா அவர் ஃபேஸே இந்த ஒரு படத்துல வேற மாரி காமிச்சிருப்பார். அத பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கிற மாரி காமிக்கும். ஏன்னா கிளீனிங் சேவல இருக்கும்போது அத நம்ம பார்க்கறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சா, இல்ல இது ஃபேஸ்ல எதுவும் அப்ளை பண்ணியிருப்பாப்லயா அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்துல தோணுச்சு. மித்தபடி அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. இந்த ஒரு படத்த நம்ம பார்க்கும்போது எல்லாமே வழக்கப்பட்ட சீன் மாரி தான் இருக்கு. ஆனா அது ஒரு டிஃபரெண்ட்டா போட்டு காமிச்சிருப்பா. எப்படின்னா, செத்தது அப்புறம் எப்படி கொலை பண்ண முடியும்? கன்டென்ட்டா போட்டு இந்த ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காப்புல. இந்த டைரக்டர் கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா டயலாக் ரைட்டிங்லேருந்து எல்லாமே சூப்பரா குடுத்துருக்காப்புல. நம்ம யாருன்னா பிரவீன் கே. அவர் தான் இந்த ஒரு படத்தோட டைரக்டர், ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவர் தான். தக்காளி தாறுமாறான ஒரு வேற லெவல்ல செய்கைலாம் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்.
அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்த வேற லெவல்ல ஒரு எப்படி சொல்றது? ரொம்ப பதட்டத்தின் உச்சத்துல கொண்டு போற ஒரே ஆளு நம்ம ஜிப்ரான். அவரோட மியூசிக் தான் கைஸ். வேற லெவல்ல ஒரு சைய ஒண்ணு பண்ணியிருக்காப்புல தலைவன். 2 பாட்டு போட்டிருக்காப்புல. 2 பாட்டுமே ஓரளவுக்கு ஆக்குற மாரி தான் இருந்துச்சு. மித்தபடி பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து, பிஜிஎம்ல இருந்து எல்லாமே வேற லெவல்ல குடுத்துருக்காப்புல. கண்டிப்பா நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். நம்ம ஜிப்ரான் ஜிப்ரான் இல்லைன்னா அந்த ஒரு படத்து என்ன ஆகப்போகுதுன்னு நமக்கே தெரியல. மித்தபடி கண்டிப்பா நம்ம வேற லெவல்ல இந்த பிஜிஎம்லாம் போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல நம்ம ஜிப்ரான். அதுக்கப்புறம் எடிட்டர் சான் லோகேஷ், அப்புறம் சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஹரிஷ் கண்ணன் அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா எல்லாமே சூப்பரா அதில ஏகப்பட்ட சீன்லாம் ஏகப்பட்ட எடிட்டிங்ல இருந்து, சினிமா ஃபோட்டோகிராஃப்ல இருந்துலாம் நமக்கு சினிமா ஃபோட்டோகிராஃபரும் மெயினா நான் சொல்லியே ஆகணும். நம்ம செல்வராகவன் ஒரு பக்கத்தில இன்டர்வியூல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோக்கஸ் ஒண்ணு வச்சிருப்பா பாருங்க. நம்ம செல்வராகவனுக்கு தக்காளி தாறுமாறான ஒரு ஸ்க்ரீன் பிளேவா இருக்கு. அத பார்க்கும்போது செம்ம இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு சீன நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. நம்ம ஹரிஷ் கண்ணன் அவருக்கு கண்டிப்பா நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா வேற லெவல்ல செய்கை ஒண்ணு பண்ணியிருக்காப்புல. மொத்தத்துல அந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்குங்க காய்ஸ். இதுல வேற எதுவும் சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா அந்த ஒரு படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கு. தியேட்டர்ல கண்டிப்பா ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது 18+ கன்டென்ட்லாம் கிடையாது. ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்குங்க காய்ஸ்.